வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இன்னைக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா முரல். அதுக்கு வாய் நீளமாக இருக்கும். அந்த மீன் தான் வைக்க போகிறோம். கலிங்க முரல். யாராச்சும் வச்சு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு அந்த மீன் தாங்க நம்ம வீட்டில் குழம்பு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அப்படியே வெந்தயம் போட்டு இங்கே பாருங்கள், வெங்காயம் உரிக்க தாங்க லேட் ஆகுது. அவ்வளோ நேரம் ஆகுது வெங்காயம் உரிக்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது உரிக்க ஆனால் லேட் ஆகுது பார்த்துக்கோங்க. உடம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே செய்யுங்க எல்லோரும், சரிங்களா? கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஒரு 4 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேங்க. மீன் போட்டு மீன் டப்பா எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஊசி போட போயிருக்காரு. இலைக்குது, காய்ச்சல் வேறு அடிக்குதான். இலப்பு இருக்குது, சளி அதிகமாக இருக்குது, காய்ச்சல் இருக்குது. நான் போய் ஊசி போட்டு வரேன் அப்படின்னு போயிருக்காரு. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உழைப்பும் இருக்குது, கஷ்டமும் படணுங்க ரொம்ப. இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோ மீன் போல் விற்கலை. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு மீன் குழம்பு தான். டெய்லி மீன் குழம்பா வச்சு தின்போம் நம்ம வாட்டுக்கு. வேலையில் ஒன்றும் இல்லைங்க, பயிராசு வேறு லீவு. எதுக்கு காய்கறி போட்டு வாங்கிக்கிட்டு டெய்லி மீன் குழம்பா சமைச்சு சாப்பிடுவோம். என்ன சொல்கிறீங்க? உடம்புக்கு நல்லதாக மீன் சாப்பிட்டா. விற்காதப்ப மீனாக சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட போகிறேங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வேமா தக்காளி வரணும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் சின்ன பிள்ளையா கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் போவோம். பக்கத்தில் தோட்டம் இருக்குது, தக்காளி பிடுங்க கூப்பிடுவாங்க. போனோன்னா நல்ல நாட்டு பழமாக இருக்கும். இப்போ நாட்டு பழத்தை கண்ணிலே பார்க்க முடியல. ஏதாச்சும் ஒரு சீசனுக்காச்சும் வரும். இப்போ மொத்தமாகவே கண்ணில் பார்க்க முடியலைங்க. இப்படியே நம்ம தக்காளி பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா 4-5 பழம், எந்த பழம்லாம் சிவப்பாக இருக்கோ அதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதை எடுத்து ஒரு 4-5 பழத்தை தின்றுவேன் நான். இப்போ தக்காளி பார்த்தா கல் போல் இருக்குது. போகுது வளர்ந்துட்டோ. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு பொடி தாங்க போட போகிறோம். நேற்று தான் பார்த்தீங்கன்னா மசாலா பொடிக்கு வறுத்து அரைச்சேன் வீட்டில். அதையும் கொஞ்சம் போடுவோம். மசாலா பொடி போட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிட்டு
நல்லா கொதிக்க விட்டுருவாங்க. மசால் பொடி மூக்கில் ஏறு. ஒரு மசால் பொடி கொதிக்கட்டும். பாருங்கள், இதாங்க கலிங்க முரலோட மீன் துண்டு எப்படி இருக்குது, ஜம்முன் இருக்கா, சரியாக இருக்குங்க. இன்றைக்கி இதுதான் குழம்பு வைக்க போகிறோம். இதோ நல்லா இருக்குல்ல. இன்றைக்கி இதை குழம்பு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறோங்க. புளி ஊற்றி கொதிக்கவும், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய்ச்சல் ஊற்றணும். தேங்காய்ச்சல் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டு நல்லா மீன் வேகவும் இறக்கி வைக்கணுங்க. குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள். ஓகே.